வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீரோ பேஷன் ப்ரோ கம்ப்ளீட் கலர் கோட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டிக்கான ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ணிக்கிறோம். வண்டியை நிற்க வச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக கலர் கிட்ட மட்டும் பிரிச்சுக்கிட்டு வீலை கழட்டி சைலன்சர் கழட்டி இந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். டோட்டலாகவே வண்டியை எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியாக பிரிக்கலை. அப்படி பிரித்தோம்னா செலவு ஜாஸ்தியாக போயிடும். இந்த வண்டிக்கு நம்ம செலவு பண்ண காஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15,000 அதுக்குள்ளே ரெடி பண்ணி வண்டியை ரெடி பண்ணியிருக்கோம். டோட்டலாக பிரிக்கும்போது பார்த்திங்கன்னா அதே டபுள் ஆயிரும். அதுக்கு மேலேயும் கூட ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு கலர் கிட்ட ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வண்டி வந்தோடனே ஸ்டிக்கருக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு தான் நம்ம வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி பிரிச்சுட்டு ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணி தேய்ச்சிட்டு இதில் டபுள் கலராக கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெட்லைட், வைசரு, மர்கார்டு, டேங்க்கு இதெல்லாம் பிளாக் ஆகும். டோரு, டைலு இதெல்லாம் ரெட்டாகவும் கொடுத்துருக்காங்க. தேய்ச்சிட்டு நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற 2K சிஸ்டம் ப்ரைமர் யூஸ் பண்ணி பிறகு டைரெக்டாக ரெட்டு இருந்து இது மேலே டைரெக்டாக அடிச்சிடுவோம். பிளாக்குக்கு வந்து பிளாக் கோட் சர்ஃபேசர் அடித்து ப்ரைமர் அடிச்சுட்டு பட்டி பார்த்து தேய்ச்சி பிளாக் கோட் சர்ஃபேசர் பண்ணி கலர் கோட்டிங் கொடுத்து ஸ்டிக்கர் ஒட்டி கிளியர் ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம். இதில் ஸ்டிக்கர் வந்து ஒட்டுறது பார்த்திங்கன்னா நாமளே ஒட்டியிருக்கோம். பெண்டு டேங்க் அப்படின்றதுனால ஸ்டிக்கர்லாம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்தது. கலர் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிக்கரை வச்சு அலைன்மெண்ட் பார்க்குறோம். எனக்கு கொஞ்சம் கூட மாறாமல் ஒட்டணும். அதுக்காக நம்ம ஒரிஜினாலிட்டியாக என்ன அளவில் வருமோ ஸ்டிக்கரு அதை அலைன்மெண்ட் பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கரை பிரித்து, ஏன்னா இப்போ வர ஸ்டிக்கர்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்டிக்கரோட போக்குக்கு தான் நம்ம கட் பண்ணி அதை ரெடி பண்ணி ஒட்ட வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி இப்போ இதில் அலைன்மெண்ட் பார்த்துட்டு ஸ்டிக்கரை உள்பக்கமாக கட் பண்ணி கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக ஒட்டி அதுக்கு பிறகு 2-3 டைம்ஸாக வந்து கிளியர் கோட்டிங் நல்லா அழுத்தமாக கொடுத்து கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்.
ஸ்டிக்கர் ஒட்டின எல்லா பார்ட்ஸுக்குமே கிளியர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த ஸ்டிக்கர் உரியாமல் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் ஃபேடும் ஆகாது. இப்போ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி ட்ரைவிங் டைம் கொடுத்து வண்டி வந்து ஃபிட்டிங்க்கு தயாரான நிலையில் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கிட்டில் வந்து எல்லா ஸ்டிக்கருமே இருக்குது. மோஸ்ட்லி எல்லா ஸ்டிக்கருமே, அதாவது பவர் பாக்ஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கர் முதற்கொண்டு எல்லா ஸ்டிக்கருமே கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி டைலில் வர ஸ்டிக்கரு, ஃப்ரண்ட்டு ஹெட்லைட் வைசர் கிளாஸில் வர ஸ்டிக்கர், எல்லா ஸ்டிக்கருமே கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி I3S டோட்டல் ஸ்டிக்கருமே இருக்குது. டேஞ்சர் கிளாஸ் மட்டும் மாற்றிருந்தோன்னா வண்டி இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்கள், வீலு, சைலன்சர் எல்லாமே டோட்டலாக அடித்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. வண்டி டெலிவரிக்கு தயாராச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நண்பர்களே.